தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சகலத்தையும் தாங்குகிறவராய் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம் என்று இங்கே எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். மனிதனை தேவன் சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் அவர் சிருஷ்டித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய ரூபம் சாயல் என்ற அனுபவத்தை இழந்ததினாலே தேவன் விழுந்து போன மனிதனுடைய ரூபத்திலும் சாயலிலும் வந்தார் என்று பிலிப்பியர் நிருபக்காரர் பிலிப்பியர் 2 அதிகாரத்தின் 5-6 வசனங்களிலே எழுதுகிறார். 5, 6, 7, 8 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அவர் மனித ரூபம், அவர் மனுஷர் சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து விழுந்து போன மனிதனுடைய சாயலிலும் ரூபத்திலும் வந்தாலும் கூட அவர் அதை ஜெயித்து தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் என்ற இடத்தை அவர் மீட்டு கொண்டார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம் என்பது அவர் இயேசு கிறிஸ்துவை காண்கிறவர்கள் பிதாவை காணக்கூடிய அனுபவத்திலே இருக்கிறது. என்னை காண்கிறவர்கள் பிதாவை காண்கிறார்கள் என்ற இடத்தில்தான் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். காணப்படாத தெய்வீகத்தை, காண முடியாத தெய்வத்துவத்தை அவர் வெளிப்படுத்தும்படியாக தான் அவர் காண்பிக்கக்கூடிய இடத்திலே அவருடைய ஜீவியம் இங்கே சிருஷ்டிக்கப்பட்டது, இங்கே அவர் பூமியிலே வந்தது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவராய் சாகாமையுடையவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தேவன் என்று தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன், அவரை ஒருவரும் கண்டதில்லை, காணக்கூடாது, காண முடியாது என்ற இடத்தில் எழுதப்பட்டாலும் அங்கு இயேசு கிறிஸ்து என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்ற இடத்திலே காணக்கூடாத தெய்வீகத்தை அவர் வெளிப்படுத்தும்படியாக அவர் வந்திருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம் என்ற இடத்திலே அவர் இயேசு கிறிஸ்து இங்கே எபிரேய நிருபக்காரரால் அவர் சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். தெய்வீகத்தின் 2 தன்மைகளை அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம் என்பது அவருடைய இயேசு கிறிஸ்து பூமியிலே அவருடைய மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம் என்பது மனிதன் இதை இழந்து விட்டான் என்ற இடத்தில் அவர் மீட்டு கொடுக்கும்படியாக வந்தார் என்று நான் சொன்னேன். தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்ற 2 பக்கங்கள் இருக்கிறது. தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்ற இடத்திலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்பது புறம்பான மனிதனிலும் உள்ளான மனிதனிலும் தெய்வீகத்தை அவன் உடையவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய கிரியைகளிலும் அவனுடைய சுபாவத்திலும் தெய்வீகம் இருந்தது என்பதாக இருக்கிறது. கீழே அவர் வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குகிறவராய் என்ற இடத்திலே வார்த்தையை கொண்டு தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். வானம், பூமி இவைகள் எல்லாம் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீகத்தின் 2 பக்கங்கள் என்பது வல்லமையின் பக்கம், சுபாவத்தின் பக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையின் பக்கமும் அவருடைய சுபாவத்தின் பக்கத்தையும் அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மோசேயினால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம் என்பது வல்லமையின் பக்கம். அங்கே தேவன் வல்லமையாக அவர் கிரியை செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட இந்த மார்க்கம் என்பது சுபாவத்தின் பக்கம், திவ்ய தன்மைகள், திவ்ய சுபாவத்தை உடையவராக இருந்தார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் அங்கே மார்க்கமாக இருக்கிறது. வல்லமையின் பக்கத்தையும் சுபாவத்தின் பக்கத்தையும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
வல்லமையை காட்டிலும் அங்கே தெய்வீக சுபாவத்துக்கு ஒரு வெயிட் கொடுக்கப்படுகிறது, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் கண்டிப்பையும் நம்மிடத்தில் தயவையும் காண்பித்திருக்கிறார் என்று ரோம நிருபக்காரர் எழுதுகிறார். அவர்கள் இடத்தில் கண்டிப்பு என்பது இஸ்ரவேல் இடத்தில் கண்டிப்பாக இருந்தார். இஸ்ரவேலர்கள் இடத்தில் என்றால் அங்கே பழைய ஏற்பாட்டு அங்கே நியாயப்பிரமாண மார்க்கத்திலே தேவன் வல்லமையின் பக்கத்தை வெளிப்படுத்தினார். நியாயப்பிரமாண மார்க்கத்திலே அவர் கண்டிப்புள்ளவராக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்ட பின்பு இவைகள் நமக்கு அங்கே அவர் தன்மையாக அவருடைய தெய்வீக தன்மையை சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே நம்மிடத்திலே தயவாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு மார்க்கம் என்பது அவர்கள் பழிக்கு பழி வாங்கக்கூடிய இடத்திலும் அவர்கள் சட்டத்தின்படி வாழக்கூடிய அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற அவர்கள் அந்த இடத்திலும் இருந்தார்கள். அங்கே மன்னிப்பு என்ற ஒரு பக்கம் அங்கே இல்லை. அவர்கள் பலி செலுத்தக்கூடிய இடத்தில் வந்தாலும் கூட 32ஆம் சங்கீதத்திலே அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டது, அவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாலும் அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டது என்ற இடத்தில் தான் இருக்கிறது. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ, பாவம் மூடப்பட்டது என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. மூடப்பட்டிருக்கிறது, பாவம் மூடப்பட்டது, மீறுதல் மன்னிக்கப்பட்டது, பாவம் மூடப்பட்டது, பாவம் கழுவப்பட்டது என்று அங்கு எழுதப்படவில்லை, மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்தான் நம்முடைய பாவங்கள் கழுவி நம் பாவங்கள் அற, குற்றங்கள் நீங்க, அக்கிரமங்கள் மீறுதல்களை எல்லாம் அவர் நீக்கி நம்மை நீதிமான்கள் என்ற இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தினாலும் ஆவியினாலும் இந்த தன்மைகள் நமக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட வேண்டும். அவர் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர் வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்று 3ஆம் வசனத்தின் பிந்தின பகுதி சொல்லப்பட்டிருக்கு. அவர் சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே என்று அவர் சொல்கிறார். 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க இப்போ எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர், சகலத்தையும் தம்முடைய வல்லமையான வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். தம்மால் தாமே நம்மை சுத்திகரிக்கக்கூடிய, நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அவருடைய வலது பாரிசத்திலே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சகலத்தையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். 10ஆம் வசனம் தொடங்கி நீங்கள் பார்த்தால், நீங்கள் காணப்படுகிற வானம் பூமி இவைகள் எல்லாம் வார்த்தையினாலே சிருஷ்டித்தீர், அவைகள் மாறிப்போவும், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் என்றால் வசனம். அவருடைய வார்த்தை மாறாதது. உலகம் முழுவதும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் ஒன்றும் ஒளிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தால், இந்த வானம் இந்த பூமி இவைகளெல்லாம் ஒளிந்து போகும், பழமையாகும், நீர் ஒரு சால்வையை போல அவரை சுருட்டுவீர், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்து அவர் சகலத்தையும் அவருடைய வார்த்தையினாலே தாங்குகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையினாலே அவர்கள் ஒரு மார்க்கத்தை அவர் உண்டாக்கினார். நம்முடைய வார்த்தையினாலே மோசேயை கொண்டு உண்டாக்கின மார்க்கம் என்பது அவருடைய வல்லமையின் பக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அவர்களிடத்தில் கண்டிப்புள்ளவராக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் மார்க்கம் என்பது நமக்கு தயவுள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையினாலே நம்முடைய ஜீவியத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். வார்த்தையினாலே அவருடைய தன்மையை நமக்குள்ளே சிருஷ்டிக்க வேண்டும். அவருடைய வல்லமையின் அந்த தன்மைகள் நமக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆனால் ஆவியினாலே நாம் வெளிப்படையாக அவருடைய ரூபம் என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். ரூபம், சாயல். இந்த சாயல் ரூபம் என்பது நாம் வார்த்தையினாலும் ஆவியினாலும்
தேவனை பிரதிபலிக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள வார்த்தைகள் நமக்குள்ளே நம்முடைய பழைய மனிதன், பாவ மனிதன், புறம்பான மனிதனை அழித்து உள்ளான மனிதனிலே நாம் நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய இடத்திலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அது தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடிம்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று கொலோசியர் 3:10 சொல்லுகிறார். புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றால் அவனுடைய பாவ மனிதன், பழைய மனிதன் என்ற அனுபவங்கள் நீக்கப்பட்டு அவன் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்ட பின்பு உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. இதுதான் வார்த்தையினாலே அந்த வேத வாக்கியங்கள், இயேசு சொன்ன வசனம் என்ற இடத்திலே இது ரெண்டும் சேர்ந்துதான் அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக இது அப்போஸ்தல உபதேசமாக இருக்கிறது. வேத வாக்கியங்களும் இயேசு சொன்ன வார்த்தையும் தான் அப்போஸ்தல உபதேசமாக நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளிலே நித்திய ஜீவன் இருக்கிறது, என்னை குறித்து சாட்சியிடுகிறவர்களும் அவைகளே என்று சொன்னார். வார்த்தையினாலே நமக்குள்ளே ஒரு கிரியை நடப்பிக்கப்படுகிறது. அவர் சொன்ன வார்த்தையினாலே, உபதேசத்தினாலே நாம் நமக்குள்ளே ஒரு ஜீவியத்தை கட்டியெழுப்புகிறோம். அவருடைய ஆவியினாலே நாம் உள்ளான மனிதனிலே நாம் பலப்பட்டு அவரை நாம் காணக்கூடிய இடத்திலே நாம் மறுரூபமாக்கப்படக்கூடிய அனுபவம் ஆவியினால் தான் கிடைக்கிறது. 2 கொரிந்தியர் 3:18 இப்பொழுது கண்ணாடியில காண்கிறது போல காண்கிறோம். 3:18 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படக்கூடிய அனுபவம் என்பது ஆவியினாலே நமக்கு கிடைக்கிறது. வசனத்தினாலே நம்மை சரி செய்து கொள்ளுகிறோம் என்று யாக்கோபு நிருபக்காரர் எழுது 1:20 துவங்கி வேத வசனமாகிய கண்ணாடியிலே நம்மை சரி செய்து கொள்ளக்கூடிய பக்கம், இது அவரை காணக்கூடிய பக்கம் என்று 2 பக்கத்தை வசனத்தினாலும் ஆவியினாலும் நாம் ஜீவியத்தை கட்டக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. இதற்கு அவர் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று எபிரேய நிருபக்காரர் 1:3 சொல்லுகிறார். சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறார். சுத்திகரிப்பு என்ற இடத்திலே அது கானாவூர் கல்யாணம், அங்கே ஒரு குறைவு நிறைவாக்கப்படுகிறது. ஆனால் பரிசுத்தமாகுதல் என்பது அதுதான் நம்மை வலது பாரிசத்தில் இருக்கிறவருடைய தன்மையும் அவரை காணக்கூடிய அனுபவத்துக்கும் கொண்டு வருகிறது. எபிரேயர் 10 பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தான் அவர் ஒரே பலியினாலே பூரணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுத்திகரித்தல் என்பது கானாவூர் கல்யாணத்தோடும், இந்த பரிசுத்தமாகுதல் என்பது அங்கே எஸ்தரின் புஸ்தகத்திலே சுத்திகரிப்புக்கு பின்பாக ராஜாவின் இடத்தில் கொண்டு வரப்பட்ட அங்கே ராஜாவுக்கு ஏற்ற துணையாகவும் அது ஒப்பிடப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுத்திகரித்தலை என்பது ஒரு படிப்படியாக எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பு என்பது ஒரு குறைவான பக்கம்தான். சுத்திகரித்து கொண்டே இருக்கக்கூடாது. நாம் பரிசுத்தமாகுதல் என்ற இடத்துக்கு வர வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தான் அவர் ஒரே பலியினாலே பூரணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று எபிரேயர் 10 அது எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் மனிதன் இழந்து விட்டான். இந்த தெய்வீக ரூபத்தையும் தெய்வீக சாயலையும் மீட்டுக் கொடுக்கும்படியாக தான் அவர் இந்த பூமியிலே வந்தார் என்பதாக இருக்கிறது. தேவன் இந்த பூமியிலே மனிதனை பூரணப்படுத்தும்படியாக அவரே வரக்கூடிய இடத்தில் தான் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாலும் அவைகள் எல்லாம் மாறிப்போகும் என்ற இடத்தில் தான் சொல்லப்பட்டது. வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்தார் அவருடைய வார்த்தையினாலே. அவைகள் எல்லாம் மாறிப்போகும், ஒளிந்து போகும், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறீர் என்ற இடத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் அவர் சிருஷ்டித்த வானமும் பூமியும் மாறி போகும், ஒளிந்து போகும். ஆனால் இந்த சிருஷ்டிகள் மாறி போகும், நிலையற்றதாக இருக்கிறது. ஆனால் மனிதனோ மாறாதவன், நித்திய உள்ளவனாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான்.
அவனுடைய விழுகையிலே அவன் அழிவுக்குரியவனாக அவன் மாறிவிட்டான். நித்திய ஜீவன் உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அநித்தியம் என்ற இடத்துக்கு அவனுடைய சரீரம் போகிறதுக்கு காரணம் அவனுடைய விழுகை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ விழுந்து போன ஆதாமுடைய சாயலும் ரூபத்திலும் தான் அவர் வந்திருக்கிறார். மனுஷர் சாயல் அடிமை ரூபம் எடுத்து அவர் வந்தார் என்ற இடத்திலே அவர் கீழ்ப்பட்டு இதை ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்ததினாலே, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினதினாலே, அந்த சித்தத்தை பரிபூர்ணமாக தம்முடைய சரீரத்தில் நிறைவேற்றினதினால் அந்த ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் என்பதை மனிதன் இழந்து விட்டான். ஆனால் இவரோ அவருடைய மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். இந்த மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபம் என்பது என்ன என்றால், நம்முடைய உள்ளான ஜீவியத்திலும் நம்முடைய புறம்பான ஜீவியத்திலும் இது காணப்படும்படியாக தேவனுடைய அறிவு, ஞானம், புத்தி என்பவைகள் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அறிவு, ஞானம், புத்தி தான் நம்முடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட தன்மையை நமக்குள்ளே சிருஷ்டிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அவருடைய வசனத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் தேவனுடைய ஞானம், அறிவு, புத்தி என்பவைகளை நம்முடைய ஜீவியத்திலே அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு நாம் அதை நம்முடைய ஜீவியத்தில் பெற்றால்தான் அவரை நாம் முகமுகமாக தரிசிக்கக்கூடிய இடத்திலும் அவருடைய மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபமாக கிறிஸ்து வெளிப்பட்டது போல நம்முடைய ஜீவியத்திலே நம்மை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை காணக்கூடிய இடத்திலே நாம் மாற முடியும். இதற்கு வேத வசனத்தினால் நமக்குள்ளே ஒரு கிரியை நடப்பிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நம்முடைய ஜீவியத்திலே கிரியை நடப்பிக்கப்படுகிறது. வேத வசனத்தினாலே நாம் பாவ மனிதனையும் பழைய மனிதனையும் நாம் களைந்து போட வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நாம் புறம்பான மனிதனை நாம் களைந்து போட வேண்டும் என்பதை கடந்த வாரத்திலும் நாம் பார்த்தோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே அம்னோன், அப்சலோம், அதோனியா என்பவர்கள் பழைய மனிதன், பாவ மனிதன், புறம்பான மனிதன் என்று நாம் பார்த்தோம். இந்த பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதனை நம்முடைய ஜீவியத்திலே முற்றுமாக அழித்தால்தான் நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நாம் உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பழைய மனிதனையோ ஒரு பாவ மனிதனையோ நாம் வைத்து கொண்டு நாம் ஒரு பரிசுத்த ஜீவியம், தேவ சித்தம் என்ற இடத்திலே நாம் வாழ்வது ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பிலே நாம் பாவ மனிதனை அழித்து விடுகிறோம். நம்முடைய வசனத்தினாலே, தேவனுடைய வசனத்தினாலே நாம் பழைய மனிதனின் சுபாவங்களை நாம் அழிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவினாலே நாம் புறம்பான மனிதனை அழித்து உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது. புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்ட நாம் அங்கே பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். கொலோசியர் 3:14 பூரண சற்குணத்தின் கட்டாகிய, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். இந்த அன்பின் மார்க்கம்தான் இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. இது நியாயப்பிரமாணத்தின் மேன்மையான பக்கத்தை இது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்பது எழுத்தின்படி அதை செய்யக்கூடியவர்கள் பிழைக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் என்பது ஒருவனையும் நீதிக்கு உட்படுத்தவில்லை என்று பவுல் கொண்டு வருகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள், அதைப்படி நடக்கிறவர்களே அவைகளினாலே பிழைக்கிறார்கள் என்று எழுதுகிறார். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான் என்று சொல்லுகிறார். இந்த ஆவிக்குரியது நன்மை என்பதுதான் என்று சொல்லுகிறார். இந்த நன்மையானதே எனக்கு தீமையாயிற்றோ? நியாயப்பிரமாணத்தினாலே பாவம் என்னதென்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஒருவராலும் பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியவில்லை. இதைதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, இதனை தேவனே செய்யும்படிக்கு அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்றால், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்திலே நிறைவேற்றினதினாலே அந்த நீதிக்கு நாம் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய நாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாம் நீதிமான்கள் என்ற இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நீதிமான்கள் என்ற இடத்திலிருந்து நாம் நல்லவர்கள் என்ற இடத்துக்கு மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய தன்மை என்பது நன்மை. நன்மையான
எந்த ஈவும் அவரிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியை செய்யும்படியாக தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்மை குறித்த நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய பழைய மனிதன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு நாம் ஒரு புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அன்பின் சற்குணத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். புறமான மனிதனை அழித்து உள்ளான மனிதனிலே நாம் நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய இடத்திலே வர வேண்டும். இதுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த பாவ மனிதன் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே பாவ மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மூல பாஷையிலே போய் பார்த்தால் அங்கு பாவ மனிதன் என்பதற்கு விளக்கம் the one who's departed from Torah. தோராவை விட்டு பிரிந்து போனவன், தோராவை தன்னை விட்டு விலக்கினவன் தான் பாவ மனிதன் என்ற இடத்துல இருக்கிறது. அப்படின்னா இந்த பாவ மனிதனை அழிக்க வேண்டும் என்றால் நாம் வசனத்திடத்துக்கு திரும்ப வேண்டும். பாவ மனிதனை நாம் அழிக்க வேண்டும். அதுக்கு அடுத்து புறம்பான மனிதன், பழைய மனிதன் என்பது ஜென்ம சுபாவம், அங்கே புறம்பான மனிதன் என்பது சுயாதீன சித்தம். இந்த மூன்றையும் அழித்தால்தான் நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனாக நாம் மாற முடியும். அது நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவரை அறிகிற அறிவு என்று சொல்லுகிறார். ஞானம், அறிவு, புத்தி என்ற இடத்தில் தான் இவைகள் இருக்கிறது. நாம் துர்குணத்திலே குழந்தைகளாகவும் இருக்க வேண்டும் என்று கொரிந்து நிருபக்காரர் எழுதுகிறார். நீங்கள் துர்குணத்திலே குழந்தைகளாகவும், துர்குணத்துக்கு நீங்கள் பேதைகளாகவும், நற்குணத்துக்கு நீங்கள் ஞானிகளாகவும் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். துர்குணத்திலே நாம் அதை அறியாத குழந்தை போன்ற அந்த அனுபவத்திலே நாம் இருக்க வேண்டும். நற்குணத்துக்கு நாம் ஞானிகளாக அதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இவைகளை ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு வர முடியும். இவைகளை மாம்சத்துக்குரிய மனிதன் அறிந்து கொள்ள மாட்டான், புரிந்து கொள்ள மாட்டான் என்று கொண்டு வருகிறார். நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்தாலும் நான் பூமிக்குரியவன் அல்ல என்பதை அவர் சொன்னார். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகம் என்னையும் பாய்த்தது, இந்த உலகம் உங்களையும் பாய்க்கும் என்று அவர் சொல்லிவிட்டார். இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்ற இடத்திலே நாம் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க வேண்டும். இதற்கு ஒப்புணையாக யூதாவிலிருந்து கொண்டு போகப்பட்ட யூதா சகோதரர்கள், தானியேல் சகோதரர்கள், அவர்கள் பாபிலோனிலே இருந்தாலும் பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்யக்கூடிய ஒரு கிருபையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்திலே அவர்களுக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை என்ற இடத்திலே அவர்கள் தேவன் மேல் அவர்கள் வைத்திருந்த அன்பு, தேவனுக்காக அவர்கள் வைத்திருந்த வைராக்கியம், அதிலே அவர்கள் செய்த கிரியைகள், பாபிலோனிலே இருந்தாலும் அவர்களுடைய விருப்பம், வாஞ்சை எல்லாம் எருசலேமை பற்றியதாக இருந்தது. பாபிலோனின் அடிமைத்தனத்தினாலே அவர்களுடைய மன உறுதி குலைக்கப்படவில்லை. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்திலே அவர்கள் தேறினவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களை பாபிலோனின் ராஜாக்கள் மாற்றப்பட்டாலும் அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. பாபிலோனில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் ஒரு அக்னியோ ஒரு சிங்கக்கெபியோ அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை என்ற இடத்திலே தேவன் மேல் உள்ள அறிவினாலே, தேவனை பற்றும் விசுவாசத்தின் நம்பிக்கையினாலே, தேவன் மேல் உள்ள அன்பின் வைராக்கியத்தினாலே அவர்கள் உலகத்தை ஜெயித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவு, அவருடைய ஞானம், அறிவு, புத்தி என்பவைகள் நம்ம சபைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஞானம், அறிவு, புத்தி என்பவைகளை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் துணையோடு நாம் நம்முடைய ஜீவியத்தை கட்டியெழுப்ப வேண்டியதுதான் நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கமாக இருக்கிறது. அவர் மனிதன் தேவனுடைய ரூபத்திலும் சாயலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அதை இழந்து விட்டான் என்ற இடத்திலே அதை மீட்டு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். விழுந்து போன மனிதனுடைய சாயலிலும் விழுந்து போன மனிதனுடைய அந்த அனுபவத்திலும் வந்த அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து இப்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அவர் உலகத்தை ஜெயித்தது போல, அவர் மாம்சத்தை ஜெயித்தது போல, அவர் பிசாசை ஜெயித்தது போல நாமும் உலகம், மாம்சம், பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். பிசாசு ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை வெளியரங்கமான கோலமாக்கி
அவன் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராக இருக்கிறேன், மரித்தேன், இதோ சதா காலங்களும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை விழுங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை விழுங்கினார், மரணத்தை பரிகரித்தார் என்பதனாலே நாமும் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அனுபவத்தை தேவன் நமக்கு தருகிறார். அவர் பகையாக நின்ற நடுசுவரை தகர்த்திருக்கிறார் என்ற இடத்திலே அவர் இருதரத்தாரையும் ஒப்புரவாகுதல் உபதேசத்தையும் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு பூமியிலே தந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தேவனுடைய வேத வாக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் வசனமும் ஒருங்கிணைந்து சபைக்கு அப்போஸ்தலர் மூலமாக உபதேசமாக கையளிக்கப்பட்டு அதனாலே நாம் இப்படிப்பட்ட அனுபவத்தை அடைந்து கொள்ளப் போகிறோம் என்பதாக இருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயித்தது போல நாமும் மரணத்தை ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசு ஏற்கனவே அவரால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்ல, நாம் அவைகளை அறிந்திருக்கிறோம் என்ற இடத்திலே அதை ஜெயிக்கக்கூடிய இடத்துல நமக்கு பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்தையும் நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த பிசாசுக்கு 3 விதமான திருத்துவம் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து, அங்கே கள்ளத்தீர்க்கதரிசி, அங்கு சாத்தான் என்று ஒரு திருத்துவம் அது ஜெயிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறது. தேவன் அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமையோடு நமக்குள்ளே கிரியை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் என்ற இடத்துல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ற இந்த 3ஐயும் நாம் ஜெயிக்க வேண்டும். மாம்சம் என்ற இடத்துல நாம் அதை அவர் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயித்தார். மாம்சம் என்ற இடத்திலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பழைய மனிதன், பாவ மனிதன், புறம்பான மனிதன் என்ற இந்த 3 அனுபவங்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும். இதை ஜெயிக்கக்கூடிய கிருபை என்பது அவருடைய கிருபை பொருந்திய வசனத்தோடும் அவருடைய வேதத்தோடும் அங்கே அப்போஸ்தல உபதேசத்தோடும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. பிதாக்களின் ஜீவியத்தில் இருந்த குறைபாடுகளை நீக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த துணைகளை நாம் வேதம் என்றும் அங்கே வசனம் என்றும் உபதேசம் என்றும் ஒப்பிடுகிறோம். சாராளை வேதத்தோடும் அங்கே ரபேக்காலை வேத வசனத்தோடு இயேசு சொன்ன வசனத்தோடும் லேயாலை அப்போஸ்தல உபதேசத்தோடும் ஒப்பிடுகிறோம். ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்த குறைபாடாகிய இஸ்மவேலை தள்ளக்கூடிய இடத்திலே அங்கே சாரால் கிரியை நடப்பித்தார்கள். ஈசாக்கின் வாழ்க்கையில் இருந்த ஏசாவை புறக்கணிக்கக்கூடிய இடத்திலே ரபேக்கால் கிரியை நடப்பித்தார்கள் யாக்கோபோடு இணைந்து. அங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் இல்லை. 12 பேரையும் நிறைவு என்ற இடத்தில் கொண்டு வரும்படியாக தான் அப்போஸ்தல உபதேசம் என்று நாம் லேயாலை ஒப்பிடுகிறோம். அது வேத சட்ட ஒழுங்கு என்று சொல்லுகிறோம். இந்த வேதம் உனக்கு என்ன சொல்லுகிறது? மேலான எருசலேம் தான் நமக்கு தாய் என்று சொல்லக்கூடிய அந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளையும் அவள் பிள்ளையும் புறம்பே தள்ளு. நாம் புறம்பே தள்ளக்கூடிய ஒரு பாவ மனிதன் இருக்கிறான். நாம் புறக்கணிக்க வேண்டிய ஒரு பழைய மனிதன் இருக்கிறான். நாம் உள்ளான மனிதனில் பலப்பட்டால் வெளியான புறம்பான மனிதன் அழிக்கப்படுகிறான் என்பதாக இருக்கிறது. பிதாக்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைபாடுகளை நிறைவாக்கும்படியாக தேவன் கிரியை நடப்பித்தார். ஆனால் அவைகள் இயேசு கிறிஸ்துவினாலே புதிய ஏற்பாட்டின் சபைக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதமாக, உபதேசமாக, ஒழுங்காக கற்பிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும்படியாக அப்போஸ்தல உபதேசத்தினாலும் அங்கே அவர்களோடு உள்ள அந்யோன்யத்தினாலும் அப்பம்பிடுதலினாலும் ஜெபத்தினாலும் உள்ள ஐக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி சபையின் நிறைவு என்பது அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்ய ஐக்கியம், அப்பம்பிடுதல், ஜெபம் என்பதிலே அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்றால் உபதேசத்தோடும் ஒழுங்கோடும் அவர்களோடு இணைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் இந்த குறைபாடுகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் அப்போஸ்தல உபதேசத்தோடும் ஆவியின் அனுக்கிரகத்தோடும் உபதேசத்தினால் வரக்கூடிய கிருபையோடும் நம்முடைய ஜீவியத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவியத்திலே குறைபாடுகளை நீக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அவர் எப்படி என்னை காண்கிறவர்கள் பிதாவை காண்கிறார்கள் என்று சொன்னாரோ அதே போலவே நாமும் ஒரு தெய்வீகத்தை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளான ஜீவியத்தில் மாத்திரமல்ல, ஒரு உள்ளான பரிசுத்தம் என்பது தேவனுக்கு முன்பான வாழ்க்கை.
ஆனால் ஒரு இடரற்ற வாழ்க்கையும் நமக்கு வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் உள்ளான ஒரு பரிசுத்தத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு வாழ்வது அல்ல, ஒரு புறம்பான பரிசுத்த வாழ்க்கை அல்ல, உள்ளான ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் ஒரு இடரலற்ற வாழ்க்கை செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த மிகப்பெரிய மார்க்கம் எதை குறிக்கிறது? ஏன் நாம் பழைய ஏற்பாட்டு மார்க்கத்தை அவருடைய வல்லமையின் பக்கம் என்று சொன்னேன் என்றால், அங்கே உடனடியாக அங்கே தண்டிக்கப்படுகிறார்கள், நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின இந்த மார்க்கம் என்பது நாம் மன்னிக்கக்கூடிய இடத்திலே இந்த மார்க்கம் அமைந்திருக்கிறது. இதுதான் அவருடைய திவ்ய சுபாவம், இதுதான் அவருடைய தன்மை. தன்னை பகைத்தவர்களை, தன்னை நிந்தித்தவர்களை, தன்னிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு தனக்கு எதிராக கிரியை செய்த எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை அவர் வெளிப்படுத்தினார். இதுதான் அநேகரை கவர்ந்தது என்பதாக இருக்கிறது. அந்த கல்லனையும் பாருங்களேன். அந்த கல்லன் அவன் இவர் மன்னியும் என்று சொன்னதில்தான் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவரை குறித்த அறிவை அவன் பூரணமாக உறுதிப்படுத்தி கொண்டான். சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த கல்லனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு வேதனையின் மத்தியிலே கூட அவன் ஒரு விடுதலையோ, ஒரு என்னை காப்பாற்றி விடும், இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடும் என்று அவன் சொல்லவில்லை. எழுத்தின்படியான எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் அவன் கேட்கவில்லை. அவன் என்ன கேட்கிறான்? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்பதுதான். அவன் நித்தியமானதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான், பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல. இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் விழுந்து போனான் என்ற இடத்திலே தேவனுடைய அறிவிலிருந்து தான் விழுந்து போனான். உலகத்துக்கு அடுத்தவைகளையும் பூமிக்கு அடுத்தவைகளையும் தன் மாம்சத்துக்கு அடுத்தவைகளையும் அவன் விரும்பி வாஞ்சிக்கக்கூடிய இடத்துக்கு போய்விட்டான். ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய குமாரன் அவன் பன்றியின் தவிட்டை தின்ற ஆசையாக இருந்தான் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அது கிடைக்கவில்லை என்ற இடத்தில்தான் அவன் திரும்பி தன் தகப்பன் இடத்துக்கு வருகிறான். நம்முடைய மனித இயல்பு என்பது இம்மைக்குரிய காரியங்கள் மேல் நாம் கவலைப்படக்கூடியவர்களாக, அதற்காக நாம் பிரயாசப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது அல்ல. ஆவிக்குரியவர்கள் இப்படிப்பட்ட கவலை வைத்திருக்கக்கூடாது. நம்முடைய கவலை எல்லாம், நம்முடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். அது என்ன? அவருடைய தன்மையும் அவருடைய ரூபத்தையும் அவருடைய சாயலையும் நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய சாயலும் ரூபமும் நமக்கு மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவருடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். வேதத்தை ஆராய்ந்து நித்திய ஜீவனையும் அவரை குறித்த அறிவையும் நாம் அடைந்து கொள்வோம். இவை இரண்டும் கலந்து அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம், அவருடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட நாம், அவருடைய ஆவியின் நிறைவினாலே நாம் பரிபூர்ணத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் வந்ததின் நோக்கமாக இருக்கிறது. திருச்சபையானது கிறிஸ்துவின் பரிபூர்ணமான வளர்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரத்துக்கு அவர் தலையாக இருக்கிறார். அவருக்கு நாம் சரீரமாக இருக்கிறோம். நாம் தனித்தனியாக கிறிஸ்துவின் அவயவங்களாகவும் ஒருங்கே இணைந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகவும் இருக்கிறோம். கிறிஸ்து அடைந்த அந்த மகிமையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் தன்மைகளை நம்முடைய ஜீவியத்திலே நாம் பிரதிபலிக்க வேண்டும். நாம் நன்மை என்ற இடத்துக்கு வர வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கமே அதுதான் என்பதுதான் இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது. நாம் தெய்வீகத்தை, ஆதாம் இழந்த அந்த தெய்வீகத்தை, அந்த ஆதாம் இழந்த அந்த சாயலையும் ரூபத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அது கையளிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தைக்கு நம்முடைய ஜீவியத்தில் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆவியின் நிறைவுக்கு நம்முடைய ஜீவியத்தில் முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கம் அதுதான் என்பதை நாம் அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக நாம் ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் தன்மைகளை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கக்கூடிய மனவாட்டி அவரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர் ஜெயம் பெற்றது போல நாம் ஜெயத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோட கூட என் சிங்காசனத்தில் இருக்கும்படியான அருட்செய்வேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் தன்மைகளை அடைந்து கொள்வோம். ஆவியின் பரிபூர்ணத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். வசனத்தினாலும் ஆவியினாலும் நம்முடைய ஜீவியம் கட்டப்படட்டும். பழைய மனிதன்
இப்போ பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்வோம். உள்ளான மனிதனிலே பலப்படுவோம். அவருடைய சாயலாக நாம் மாற்றப்படும்படியாக ஒப்புக் கொடுப்போம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்புக் கொடுப்போம்.